ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரல் தாங்க எடுத்திருக்கேன். சிக்கன் ஈரல் தாங்க. ஈரல் வந்து நல்லா வாங்கி 1/2 கிலோ அளவு வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது ஒரு குழிக்கரண்டி அளவு, குழம்பு கரண்டி அளவில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. 2 பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து பொடியாக வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன், கட் பண்ணி. வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கட்டோன்னு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி, பூண்டு, இந்த சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கேன். குறைன்னு அரைச்சி போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுலேயும் இஞ்சி பூண்டுலேயும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வாசனையாக நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். 3 தக்காளி வந்து நைஸாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இது எல்லாமே வதக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்ற வேணாம். அந்த எண்ணெயிலே சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம், ரொம்ப லோ வேணாம், திட்டமான இதில் வச்சு வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் காரம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சாத்தூள் கொஞ்சம் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகு தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். காரம் இதில் தான். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது அப்படியே கலரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்க விட்டுடலாம். அப்படியே தண்ணி ஊற்ற வேணாம். அப்படியே வதங்கட்டும். பாருங்கள், வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்ச ஈரல் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து அப்படியே கலரிக்கலாம். ஈரல் போட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகிடும். இதையும் ஈரல் போட்டு கேஸ் வந்து மீடியம் தீயிலே வச்சு வதக்கிக்கோங்க. செய்யுங்க, எப்போவுமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வந்து தண்ணியை ஊற்றலை. ஒரு 5 நிமிஷம் விட்டாக்கா நல்லா வதங்கிடும். பாருங்கள், எந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு திட்டமாக. அவ்வளோதாங்க. இப்போ ஈரல் நம்ம வந்து மூடி வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஈரல் நல்லா வெந்து போச்சு. ஸ்லோவில் வச்சு வேக வைங்க, ஹையில் வச்சு வேக வைக்காதீங்க. பாருங்கள், எந்த அளவு நல்லா சூப்பராக வெந்துருச்சு பார்த்திங்களா. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. சூப்பராக ஈரல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பாருக்கு, ரசம் சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே அள்ளி வச்சு பதார்த்தம் மட்டும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, தொக்கு, அதாவது சாப்பாட்டில் போட்டு நல்லா குழம்பு பதிலாக பிசிஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஆட் பண்ண செய்ய போகிறேன். இது லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். என்னதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 டம்ளர் தயிர், புளிக்காத தயிர். புளிச்ச தயிர் ஊற்றிடாதீங்க, புளிக்காத தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஊற்றுங்க, ஏன்னா திரிஞ்சிடும். அதனால் ஊற்றி நல்லா கலரிட்டு அப்புறமா வந்து கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக ஹையில் கூட வச்சுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கலரி விட்டுட்டு திட்டமான தீயில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு ஒரு கொதி வந்தால் போதும், கொதிச்சுட்டு இறக்கிடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரெல்லாம் மிளகுத்தூள், இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம், அதுவே காரம் போதும். உங்களுக்கு வேணும்னா காரம் எப்படி வேணும், எந்த அளவு அதிகமாக வேணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கொதித்தாலே போதும். இந்த பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்கணும், விடணும் இல்லை, கொஞ்ச நேரம் கொதி வந்தோடனே இறக்கிடலாம். சூப்பராக ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தயிர் ஊற்றி ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பாட்டுக்கு குழம்பு தேவைன்றதே இல்லை. நல்லா இந்த தொக்கை எடுத்து போட்டு அள்ளி பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈரலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக வேகலை, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்லோவில் வச்சு நம்ம செஞ்சதுனால வந்து ஹார்டாக ஆகலை, நல்லா வதக்கி செஞ்சுருக்கோம், நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நாள். பாருங்கள், ஈரல் கூட சாஃப்டாக தான் இருக்குது.
எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கடாயில் அப்படியே கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போமா? சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னுட்டு. லாஸ்ட்டில் அந்த கடாயிலே கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா ஈரில் வச்சு பிசைஞ்சு நல்லா அப்படி இருந்து ஒரு உருட்டி ஊட்டி சாப்பிட்டு பாருங்கள். கடாய் சாதமே சூப்பராக தான் இருக்கும். லாஸ்ட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈரல் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.